குட்டீஸுகளா, குட் மார்னிங். கதை கேட்க ரெடி ஆகிட்டீங்களா? நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். அமைதியாக அழகாக கேட்கணுமா. ஒரு அழகான ஊர். அந்த அழகான ஊரில் ஒரு அழகான ஒரு குடும்பம்னா யார்? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, இவங்கள்லாம் வாழ்கிறது தான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஒரு பையன், நல்லா படித்த பையன். அந்த பையனும் 3 பேர் இருக்கும்போது அந்த பையனுக்கு கல்யாண வயசு வந்த உடனே அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அது வரைக்கும் அமைதியாக இருந்த வீடு, இந்த மருமக வந்த உடனே மாமியாருக்கும் மருமகளுக்கும் எந்த நேரமும் சண்டையாக. வீட்டில் ஒரே அக்க போகிறதானா. இந்த சண்டைக்கு பயந்துக்கிட்டு அந்த பெரியவர் இருக்கிறார் பார்த்தீங்களா வீட்டில், அவருன்னு சரி ஓடி போய் கோயிலில் போய் உட்காந்துட்டு வரான். உட்காந்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வருவாராம். இந்த சண்டை ஓஞ்ச பாடே இல்லையா. இப்படி இருக்கும்போது அந்த பையன் ஆஃபீஸ் விட்டு வரும்போது அம்மாவும் மருமகளும் அமைதியாகிடுவாங்களாம். இந்த அம்மா மகனை கூட்டிகிட்டு போய் ரூமில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி கொடுத்து மருமகளை பற்றி சொல்லி கொடுத்துருமா. சரின்னு இவன் கேட்டுட்டு பொண்டாட்டிகிட்ட வரும்போது இவன் என்ன செய்வா, நம்ம புருஷனுடைய நலன் தான் நமக்கு வேணும். நம்ம சண்டை போட்டால் அவனுக்கு ஏதாவது ப்ரெஷர் கூடிரும். அதனால் நம்ம சண்டை போடக்கூடாது. நமக்கு நம்ம புருஷன்தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இவன் அமைதியாடுவாளாம். இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சண்டை ஓயாத சண்டையாக இருக்குது. கண்ட வார்த்தைன்னு சொல்லி அந்த மாமியார் திட்டுறா. அதுக்காக இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தெனாலிராமன் ஒருத்தரோட வீடு இருக்குது. தெனாலிராமன் யார்? கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முதன்மை அமைச்சர். அவன் எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஆள் தீர்வு சொல்லுவாரான். அதை நம்பி இந்த மருமக என்ன செய்கிறா, அந்த வீட்டுக்கு போய் தெனாலிராமன்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். எங்கள் வீட்டில் மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை தாங்க முடியல. என் மாமியார் என்னை கண்ணா பின்னான்னு திட்டுது. நானும் பதிலுக்கு திட்டி பார்க்குறேன், ஓய மாட்டேங்கிறா. எங்களால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்லாம் வந்து எங்கள் மேலே ரொம்ப எரிச்சல் படுறாங்க. இதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லணும். நீங்கள் எல்லாத்துக்கும் வழி சொல்லக்கூடிய நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்லணுங்கிறாரு. அப்போ தெனாலிராமன் சொல்ல, பிரச்சனை பெருசாக வீடாக இருக்குது, சரி கொஞ்சம் நேரம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணியை கொண்டு கொடுத்து இதை வச்சுக்கங்கிறாரு. அவள் என்ன நினைக்கிறா, நம்ம பெரிய பிரச்சனைக்கு இங்கே வந்தால் இந்த ஆள் ஒரு சொம்பில் தண்ணியை கொடுக்குறாரு, இதனால் பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். தெனாலிராமன் என்ன சொல்கிறாரு, இந்த தண்ணியை நீ கொண்டு போ. உன் மாமியார் உன்னோட சண்டை போட ஆரம்பித்த உடனே இந்த தண்ணியில் ஒரு மடக்கு நீ குடிச்சிடணும். குடித்து வாயிலேயே 3 நிமிஷத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும், முழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. சரி, நீ அந்த தண்ணியை கொண்டு போகிறா. மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பித்த உடனே அந்த மருமக என்ன செய்கிறா, அந்த தண்ணியை எடுத்து ஒரு மடக்கு குடிச்சிட்டு வாயிலேயே அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கிறா. வாயில் தண்ணி இருக்கும்போது திருப்பி பேச முடியுமா? முடியாது. அதனாலே எதுவுமே பேசாமல் இருக்கிறா. அந்த பொம்பளையும் சண்டை போட்டு பார்த்து நமக்கு எதிர் வருமாக்குன்னு பார்க்குறா, எதிரே வரமாட்டேங்குது. அவளும் சண்டை போட்டு பார்த்தா 15 நாள் சண்டை போட்டா, 20 நாள் சண்டை போட்டுமே இவள் வாயே திறக்கலையாம். இவள் தண்ணி காலியாக போனால் திருப்பி தெனாலிராமன் வீட்டுக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவானாம். இப்படி இருந்த உடனே சண்டையே அந்த வீட்டில் இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் போன உடனே இவன் மாமியார் என்ன நினைக்கிறா, நம்ம மருமக நமக்கு அடங்கிட்டா, ரொம்ப நல்ல பிள்ளையாயிட்டா, இப்போ வாயவே திறக்கிறது இல்லையே அப்படின்ட்டு மாமியார் நினச்சிக்கிறா. இப்படி மருமகளோட போய் நம்ம சண்டை போட்டுட்டோமே, தப்பில்லை பண்ணிட்டோம், எவ்வளவு அருமையான மருமகள் நமக்கு அவன் நினைக்கிறா. இவளுக்கு ஏன் பேச முடியலன்னா வாய் ஃபுல்லாக தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கிறா. அவள் கத்தி முடிஞ்ச அப்புறம் தானே 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தானே தண்ணியை குடிக்கணும். அதனால இவளால் பேச முடியலங்கிறது ஆச்சு. அந்த வீட்டில் எல்லாம் அமைதியாச்சான். கோயிலை தேடி போன பெரியவர் இப்போ கோயிலை தேடி போகிறது இல்லையா. வீடு அமைதியாயிடுச்சு, மகனும் நிம்மதியாயிட்டான், குடும்பம் அமைதியாயிட்டா 2 குட்டீஸ்கள் வந்துடும்ல. அந்த வீட்டில் 2 குட்டீஸ்கள் வந்துருச்சான். வந்தப்புறம் அந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த வீடு மட்டும் இல்லை, சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்களாம். தண்ணி முடிஞ்சோடனே தெனாலிராமன் வீட்டுக்கு போகிறா தண்ணி கேட்டு. அப்போ தெனாலிராமன் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் கிணறு இருக்குல்ல? கிணறு இருக்குது, அதில் வந்து ஒரு சொம்பு தண்ணி எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் இவளுக்கு புரியுதான், இவர் கொடுத்தது புனித தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வீட்டு கிணத்து தண்ணியை அள்ளி கொடுத்து
நம்முடைய கோபத்தை குறைச்சிட்டாரே, எப்பேற்பட்ட அறிவாளி. அதனால் என்னுடைய பிரச்சனை தீர்த்து வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். இதில் பாருங்களேன், ஆமை என்ன செய்யும் தெரியுமா? ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆட்டின் எளிமையும் ஏமா புடைத்துன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அந்த ஆமை என்ன செய்யும்? தனக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா அது 4 காலையும் மண்டையும் அந்த முதுகில் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொண்டே வச்சுக்கிடும். எதிரி யாராவது பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மிருகம் மாதிரி தெரியாது, அது ஒரு பிராணி மாதிரியே தெரியாது, நமக்கு ஒரு மண் ஓடு கிடக்கிற மாதிரி தெரியுமா. அதே மாதிரி தான் நம்மளாம் என்ன செய்யணும்? நம்மகிட்ட உள்ள பெருமை, பொறாமை, கோபம், பொய், மடமை இதுகளையெல்லாம் நம்ம ஆமை ஓட்டுக்குள்ளே அடக்கின மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இதையெல்லாம் நம்ம அடக்கிட்டோம்னு வச்சுக்கோ, நமக்கு யாருமே எதிரியே கிடையாதான். 2வது, இந்த பிரச்சனையெல்லாம் எதால் வருது? கண், காது, வாய், மூக்கு, நம்ம மெய்ங்கிறது என்ன? உணர்வுகள். இதால் தான் நமக்கு வரதான். இந்த 5ஐயும் நம்ம அடக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. இந்த சினம் பார்த்திங்களா, கோபங்கிறது சினம் இன்னும் சேர்ந்தாரை கொல்லிங்க சொல்கிறான். கோபம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை மட்டும் அழிக்காது, நம்மளை சேர்ந்து இருக்கிறவங்களையும் அழிச்சு விடுமா. அதனால் குட்டீஸ்களாக, உங்களுக்கு கோபம் வேண்டாம், உங்களுக்கு பொறாமை வேண்டாம், பெருமை வேண்டாம், எதுக்காக நீ போய் சொல்ல வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கிற மடமை போக்குறது தான் உங்களுக்கு அறிவு இருக்குதே. அதனால் நிறைய அறிவு பெறுங்க. நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிடுறோம்? நம்ம ஆமை போல் நம்முடைய புலன்களையெல்லாம் அடக்கி, நம்ம கோபம் பொறாமை இந்த கெட்ட குணங்களையெல்லாம் அடக்கிட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளை மாதிரி சிறந்த பிள்ளை உலகத்திலே இருக்க முடியாதான். அதை நம்ம சிறந்தவள் ஆகிட்டா ஸ்கூல் சிறந்த ஸ்கூல் ஆகிடும், சண்டை போட ஆள் இருக்க மாட்டாங்க, ஊர் நல்ல ஊராயிடும். அதனால் அதே மாதிரி செயல்படுங்களேன். பாய். நாளைக்கு